இந்திய அரசும் சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் ஐநா பேரவையிலே பிற நாடுகளின் ஆதரவை வென்றெடுக்க முடியும். இதெல்லாம் நடந்தாதான் ரெஃபரண்டம், இல்லைன்னா அதெல்லாம் பேசவே முடியாது. ஆகவே அது ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு திட்டம். அதனால நான் பிரஸ்ல சொன்னேன், தமிழீழம் என்பது எங்கள் கனவுதான், இலக்குதான் என்று சொன்னேன். கனவுன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு விமர்சனம் செய்கிறார். ஏன்னா அடிப்படையில் திருமாவளவனை பிடிக்கவில்லை. 30-40 ஆண்டுகளாக இந்த களத்தில் திருமாவளவன் எப்படி பாடுபட்டான் என்பதை அறியாதவர்கள் பரப்புகிற அவதூறு. தலித் இயக்கங்களை சார்ந்தவர்களை சொல்லுவார்கள், இவன் பிரபாகரனுக்காகத்தான் இயக்கம் நடத்துகிறான், தலித்துகளுக்காக இயக்கம் நடத்தவில்லை என்று இங்கே எனக்கு எதிரான பிரச்சாரங்களை ஒரு புறம் செய்து கொண்டிருந்த காலம் அது இப்போதும் செய்கிறார். ஆகவே அந்த பிரஸ் மீட், அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் சொன்னேன், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை சந்தித்தார்கள், சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இடைக்காலமாக தற்காலிகமாக அரசமைப்பு சட்டம் எழுதப்படுகிற போது யூனிட்டரி கவர்மெண்ட் என்று வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் என்பதை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். இது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பார்லிமெண்டேரியன் இதை தான் பேச முடியும். பார்லிமெண்டேரியன் இல்ல எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரே இலக்கு தான், நாங்கள் ஈழத்தை தான் வென்றெடுப்போம், அதுவரையில் நாங்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் என்றால் அவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டிடியூஷனை அவன் விரும்புகிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறான், குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட இல்லாமல். ஆகவே ராமநாத அர்ஜுனா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் ஆற்ற வேண்டிய பொறுப்பு, எதிர்வினை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கான்ஸ்டிடியூஷன்லயே அவன் கை வைக்கிறான்னா என்ன அப்ஜெக்ஷன்? சரி, அப்ஜெக்ட் பண்ணாக்க என்ன உங்களுடைய கோரிக்கை? இது ஒரு டெம்பரரி தான். ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பது வெளியே மக்களை திரட்ட வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். அது ஆயுத வழி போராட்டமா அறவழி போராட்டமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதை தீர்மானிக்கிற தலைமையை நிறுவ வேண்டும். உலகம் தழுவிய அளவில் தமிழர்களை ஒருங்கிணைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை உருவாக வேண்டும். ஆளாளுக்கு ஒரு கருத்தை பேசிக் கொண்டிருந்தால் அது நிகழாது. தீவிரமான திருமாவளவன், தீவிரமான ஈழப்பற்றாளரான திருமாவளவனையே நீங்கள் அவதூறு பரப்பி, வதந்திகளை பரப்பி, காயப்படுத்தி, நீ யாருடா எங்களை பற்றி பேச என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதரவையே வேண்டாம் என்று புறந்தள்ளக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்களே தவிர ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி கூட என்ன. இப்ப பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கு, இதுல என்ன அரசியல் அணுகுமுறை இருக்கிறது? ஈழத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவனையும் நாம் அரசியல் படுத்தி அணிதிரட்ட வேண்டும், அது பெரிய பணி. ஆனால் ஈழ அரசியலை தமிழ் மண்ணிலே தொடர்ந்து வேர்கால் மட்ட மனையில் பரப்பிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு பலரும் சொல்லலாம், நாங்க தான் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிளை பண்ணல. ஆனால் முதல் முறையாக எல்லா குக்கிராமங்களுக்கும் ஒவ்வொரு இல்ல விழாவிலும், காதலி விழாவிலும், திருமண விழாவிலும், இல்ல திறப்பு நிகழ்வுகளிலும் அந்த பிரபாகரன் அவர்களின் படத்தை பொறிந்து நிகழ்ச்சிகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு முன்னாடி வெறும் இன்டலெக்சுவல் டீம்ல ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு குழு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது விவாதிக்கப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகளின் வரவுக்கு பிறகுதான் அது வெகு மக்களிடையே பேசுகிற ஒரு பெரும் அரசியலாக மாறி, அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தையே நீங்கள்லாம் இதை பத்தி பேசக்கூடாது. நீங்க ராஜபக்சேகிட்ட கை கொடுங்க. ஒரு போரத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்கோரம் இருக்கு. எனக்கு அவங்களை பிடிக்காம இருக்கலாம், அந்த அரசியல் நமக்கு முரண்பாடா இருக்கலாம், ஆனா ஒரு அவையில் அவை நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதுதான் டிப்ளமசி. அதுதான் டிப்ளமசி. அங்க போயிட்டு நாம ரவுடித்தனமா நடந்துக்க முடியாது, இம்மெச்சூர்டா முதிர்ச்சியற்ற முறையில் நடந்து கொள்ள முடியாது. சிங்களவர்களும் புலிகளும் நேருக்கு நேர் மோதினாலும் பேச்சுவார்த்தையின் போது ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கிக் கொண்ட வரலாறு உண்டு. கடுமையாக முரண்பட்ட நிலையிலும் ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கிக் கொள்வது அவை நாகரிகம். அவ்வளவுதான். ஆனால் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் புகுந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிற தேர்தல் நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமல்
நீங்க ஏன் காங்கிரஸோட சேர்ந்தீங்க, நீங்க ஏன் திமுகவோட சேர்ந்தீங்க? இது தமிழ்நாட்டு அரசியல் சூழல். தேர்தல் நிலைப்பாடு என்பது இங்க இருக்கிற இந்திய தேசிய அரசியலோடு தொடர்புடையது. இங்க காங்கிரஸா பிஜேபியா எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பிஜேபி தான் எதிர்ப்போம். ஆகவே காங்கிரஸோடு தான் இருக்க வேண்டியிருக்கும். இங்கே இடதுசாரி அரசியலா வலதுசாரி அரசியலா என்றால் நாங்கள் இடதுசாரிகளோடு தான் நிற்போம், வலதுசாரிகளை எதிர்க்க வேண்டியிருக்கும். ஆகவேதான் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் யாரோடும் நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்தோம். உங்களுக்கு பிஜேபி அங்க கவர்மெண்ட் இருக்குன்னா பிஜேபியோட நீங்க நட்பு வச்சு உறவாடுங்க, அதை நாங்கள் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டோம். அதிமுகவுடைய ஆதரவு வேண்டுமா, ஜெயலலிதா அம்மையாரை சந்தியுங்கள், பேசுங்கள், உறவாடுங்கள். அதில் ஒருபோதும் எங்களுக்கு விமர்சனம் இருக்காது. எங்களுக்கு அதிமுகவோடு முரண்பாடு இருக்கலாம். சிறு குழுக்களின் ஆதரவும் தேவை, பெரிய இயக்கங்களின் ஆதரவும் தேவை. ஆனால் இந்த ஈழ விடுதலை வரலாற்றில் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் சிறிய குழுக்களின் ஆதரவுகளை மட்டும்தான் தேடினார்கள். 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ததனால் இந்த அரசியலே பேச மாட்டோம் என்று அதிமுக ஒதுங்கிக் கொண்டது. அதுவும் 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம். இந்த 2 பேரியக்கங்களோடு நல்ல உறவை பேண முடியாமல் போனது ஈழத்தமிழர்களின் அணுகுமுறை. சின்ன சின்ன குரூப், அரங்குகளில் ஆவேசமாக பேசக்கூடிய குழுக்கள், சில 1000 பேர்களை சில லட்சம் பேர்களை மட்டுமே கொண்ட சிறிய சிறிய அமைப்புகளை இவர்கள் நம்பி அவர்களோடு பயணிக்கிற நிலைதான் உருவானது. தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசுகிற வல்லமை பெற்ற ஆளுமை பெற்ற இயக்கங்களோடு இவர்களுக்கு நல்ல உறவே இல்லாமல் போனது. திமுகவை கடுமையாக விமர்சித்து இவர்களை விலகி நின்றார். அதிமுக மே 21, 1991 என்று கருதுகிறேன், 91 ராஜீவ் படுகொலை. அந்த படுகொலைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அதிமுக வன்னி கைப்பற்றுகிற வரையில், புலிகள் சூழப்படுகிற வரையில் அமைதியாக இருந்த இயக்கம் அதிமுக. அதுக்கு பிறகுதான் அறிக்கையெல்லாம் விட்டார். புலிகள் அழிந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான், இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகுதான் 2009 வரை, 91 2009 வரையிலும் ஒரு சிறு அசைவு கூட அதிமுக பக்கத்தில் கிடையாது. ஈழத்தை உச்சரித்ததில்லை, பிரபாகரன் பெயரை உச்சரித்ததில்லை, அந்த அரசியலை பேசியதே இல்லை. 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம் முற்றாக விலகி நின்றது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ ஏன் காங்கிரஸோட போன, நீ ஏன் கருணாநிதியோட போன என்கிற விமர்சனங்கள், அதை நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இவற்றை தாண்டி சிந்திக்க வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்களுக்கு, அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, உண்மையிலேயே ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற காரணத்தினால் கான்ஸ்டிடியூஷனை புதிதாக எழுதப் போகிறார்கள் என்கிற சூழலில் ஏதேனும் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கோரிக்கையை ஒரு மாநில அரசிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பிய போது அவர்களை சந்திக்க வைப்பதற்கான சூழல் என்னால் உருவாக்க முடியும் என்கிற ஒரு தொடர்பை நான் வைத்திருந்த நிலையில் வாங்க அழைச்சிட்டு போறேன். நாளைக்கு அவர் அர்ஜுனா பார்க்கணும் விரும்பினால் இன்றைய முதல்வரை கூட நான் அழைத்து கொண்டு போய் காட்ட முடியும். அவ்வளவுதான். இது என்னுடைய வேலை, இது என்னுடைய வேலை. இதுல நீங்க யாரு, எந்த அணி, என்ன அரசியல் பேசுகிறீர்கள் என்பதையெல்லாம் நான் எப்படி ஆய்வு செய்ய முடியும்? 100 விழுக்காடு தூய்மையாக ஈழ விடுதலைக்கான அரசியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகளையே கொச்சைப்படுத்துகிற நிலை, திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிற நிலை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு சிறுத்தைகளின் குரலாய் தம்பி வன்னியரசின் குரல் தன்னுடைய கல்வி உரையிலேயே சட்டமன்றத்தில் ஒலிக்கும். இதுதான் சிறுத்தைகள், இவர்கள்தான் சிறுத்தைகள். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என கூறி மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அழைப்பை ஏற்று வருகின்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.